அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ சமீப காலமா வந்து எந்த ஒரு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், டிவி எதுவும் ஓப்பன் பண்ணாலும் வர்ற செய்தியில ஏதோ ஒரு செய்தி வந்து இந்த நாய்க்கடி பிரச்சனை வந்து வந்தது. நாயினால பெரிய ஒரு சிரமத்துக்குலாம் மனிதர்கள் வந்து ஆட்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நாய்களுக்கு ஆதரவா வந்து நாங்கள் குரல் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சில மனிதர்களும் இருக்கிறாங்க. நாய்களுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நாய்கள்லாம் என்ன செய்யும் பாவம், அதெல்லாம் சிரமப்படுத்தாதீங்க, அதை வந்து அப்புறப்படுத்தாதீங்க அப்படின்னு அதுக்கு சில மனிதர்கள் வந்து குரல் கொடுக்குறவங்க வந்து வராங்க. அது சம்மந்தமாக வந்து விவாதங்களும் வந்து நிறையா வந்து இந்த டிவியில் வந்து இந்த யூடியூப்பில் வந்து சில விஷயங்கள் பார்க்கும்போது விவாதத்தில் வந்து சில கேள்விகளை வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கேட்கும்போது வந்து மனிதர்களை வந்து அது காயப்படுத்துது, அதனால வந்து மனிதர்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கும்போது அந்த நாய்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாய்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, அதை வந்து எது அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள்கிட்ட வந்து ஒரு பதிலும் இல்லை. அப்போ என்னன்னா வந்து அவங்களுக்கு என்ன பேசுகிறோம், நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியலாம் ஒன்று. ரெண்டாவது, இந்த நாய்களுக்கு ஆதரவாக விலங்குகளுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பார்த்தா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பாதிக்கப்படும் போது வந்து என்னன்னு கூட கேட்காத ஒரு மனிதர்கள் இருப்பாங்க. பக்கத்துல ஒருத்தன் உயிர் துடிச்சிட்டு இருப்பான், இல்லை ஏதாவது ஒரு சிரமத்துல வாடிட்டு இருப்பான். அந்த மனிதர்களை வந்து என்னன்னு கூட கேட்காத மனிதர்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு நாயை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கில் பல லட்சங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய நாய்களாக இருக்கு. இப்படி நாய்களை வந்து பல லட்சங்களை கொடுத்து வாங்கி அவன் பெட்ரூம்ல அது கூட சேர்ந்து படுப்பான். மனுஷன் கூட படுக்கிறத விட்டு போட்டு நாயை கட்டி பிடிச்சி படுத்துக்கிற மனுஷன்லாம் இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி மக்கள் தான் வந்து இப்ப வந்து கருத்துங்கிற பேர்ல நாய்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற கருத்துங்கிற பேர்ல வந்துட்டு பல விவாதங்களை வந்து அதை இதையும் சொல்லி மாட்டிக்கிட்டு போறத பார்க்குறோம். அவங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து அது நியாயமா இருந்தா உண்மையில அதை ஏற்றுக்கொள்ளலாம். நியாயமே இல்லாத கருத்துங்கிற பேர்ல நானும் ஒரு கருத்து சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல சில பேர் வந்து முட்டாள்தனமான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு போறதெல்லாம் பார்க்கலாம். நாய் வந்து ஒரு விலங்கு, அந்த நாயை வந்து விலங்கா பார்த்தா மனுஷனுக்கு அது பாதிப்பை எப்படி நீங்க செல்ல பிராணியா வளர்த்தனாலும் வந்து அது ஒரு கட்டத்துல வந்து அது விலங்குங்கிறது காட்டிடும். அப்போ வந்து அந்த விலங்கை வந்து நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி அதை பார்த்துக்கணும், அப்படிதான் அது நடத்தணும். அதை விட்டு போட்டு நாங்க அதை நேசிக்கிறோம், நாங்க அதுக்காக ஆதரவு கொடுக்குறோம், நாங்க அதெல்லாம் வாயில்லா ஜீவனுக்காக வந்து வாய் உள்ள ஜீவனுக்கு நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்து சொல்லிட்டு வந்தா அதுல வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கருத்துல சொல்லக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா சாதாரண மனிதன் வந்து ரோட்ல நடந்து போறான் பாருங்க, அந்த கிளாஸ்ல இருக்க மனுஷன்லாம் யாரும் வந்து கருத்து சொல்ல மாட்டாங்க பெருசா. இந்த ஹை கிளாஸ்லாம் யாரு, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டுக்காரன் என்ன எப்படி இருக்கிறான், யாரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பல வருஷமா அந்த அபார்ட்மெண்ட்ல இருப்பான், பக்கத்துல யார் இருக்காங்க கூட தெரியாத அளவுக்கு வாழக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் இருக்கலாம். பெரிய உயர்ந்த இதுல இருக்கிறான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு மனுஷனை விட்டு கொஞ்சம் விலகியே வாழுவாங்க. அந்த குரூப் தான் வந்து நாய்களுக்காக வந்து பயங்கரமா ஆதரவு கொடுக்குறது பார்க்கணும். முதல்ல அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அவளை பக்கத்துல இருக்க மனுஷனை மூல பாருங்க, பக்கத்துல இருக்கிற மனுஷனை வந்து மனுஷன் மேல ஒரு நேசத்தை காட்டுங்க, நேசத்தை காட்டி அதுக்கு வந்து குரல் கொடுங்க. ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டா அவனுக்கு ஆதரவா நின்று குரல் கொடுங்க போல. அதை விட்டு போட்டு இந்த நாய்களுக்கு வந்து இது பண்றது. உண்மையிலே சொல்ல போனா நாய்ங்கிறது ஒரு விலங்கு, அந்த விலங்குனால ஏற்படக்கூடிய நோய்களை வந்து படிச்ச டாக்டர் கூட இப்ப சொல்றான். இது அல்லாவுடைய எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் வந்து 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து எங்கள் தூதர் வந்து அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. நாய் வந்து ஒரு தண்ணி இருக்கிற பாத்திரத்துல வந்து வாய் வச்சுச்சுன்னா அந்த பாத்திரத்தை வந்து 7 முறை வந்து அந்த தண்ணியை ஊற்றி கழுவுங்க. அதாவது வந்து நாய் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கிற பாத்திரத்துல வாய் வச்சா அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு அந்த பாத்திரத்தை 7 முறை தண்ணி ஊற்றி கழுவுங்க.
8வது முறை வந்து அந்த மண்ணால அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் வந்து சொன்னாங்க, எங்களுடைய தூதர். அப்போ வந்து அந்த நாயோடைய நாவுல தான் வந்து அந்த உமிழ்நீர்ல தான் வந்து நோய் இருக்குங்கிறது வந்து நோய் வருது அப்படிங்கிறது வந்து அப்பவே வந்து 1400 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இஸ்லாம் வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ இப்பயும் வந்து நடப்புல பாத்தீங்கன்னா பல டாக்டர்கள் வந்து அதுதான் சொல்றாங்க. அப்ப இவனுங்க வந்து எதுவுமே புரிஞ்சுக்காம நாங்க வந்து அந்த வாயில்லா ஜீவனுக்கு வந்து போராட போறோம், அதுக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சில மக்கள் போறதை பார்த்தா நம்மளுக்கே பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அந்த நாய்ங்கிறது மூளை வந்து அது ஒரு விலங்கு. அந்த விலங்கை வந்து விலங்கா பாருங்க, மனுஷனை மனுஷனா பாருங்க. நன்றி.